வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் சேவை. பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படையற்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விசனம். துப்பாக்கிகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு. சூதாட்ட விடுதி மற்றும் பந்தய வரிகளில் திருத்தம் நாளை முதல் அமுல். புத்தாண்டு தினத்தில் நெதர்லாந்து தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. புத்தாண்டின் முதல் நாளே ரணிலின் அரசியல் நகர்வு. மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்ட பணம். தற்போதைய அரசாங்கம் சாதாரண மக்களை கைவிட்டு விட்டது. திஸ்ஸவிதாரண கடும் விமர்சனம். யாழ் பருத்தித்துறை பகுதியில் முற்றாக தடை விதிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பொருளாதார ரீதியாக லாபமற்ற கிராமிய வீதிகளில் இன்று முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து சிரமங்களை எதிர்நோக்கும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த சேவை முன்னெடுக்கப்படுவதுடன் பாதீட்டு முன்மொழிவின் கீழ் இதற்காக 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிசுசெரிய, கெமிசெரிய மற்றும் நிசிசெரிய ஆகிய திட்டங்களுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 3300 மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக இதுவரை பேருந்து சேவைகள் இல்லாத 40 லாபமற்ற கிராமிய வீதிகளில் இன்று முதல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படையற்றவை என்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. புது வருட தினமான இன்று வவுனியாவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இதனை தெரிவித்துள்ளனர். இன்று ஜனவரி 1 காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் வவுனியாவில் 3237வது நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர். இந்த தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலையை நிறுத்தி இறைமையை மூட்டெடுக்க ஆதரவளிக்குமாறு அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக் கொள்கின்றோம். நாங்கள் அரசியல்வாதிகளாக அல்ல, மாறாக உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை கோரும் தாய்மார்களாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுகின்றோம். தமிழ் வரலாறு காலனித்துவத்திற்கு பிந்திய அரசியலமைப்புகளுடனே அல்லது திணிக்கப்பட்ட அரசியல் கட்டமைப்புகளுடனோ தொடங்கவில்லை. நவீன எல்லைகளுக்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்பே இந்த தீவு தமிழ் பேசும் மக்களால் வசித்து ஆளப்பட்ட தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருந்த பண்டைய காலங்கள் வரை அது நீண்டு செல்கின்றது. இந்த தீவில் தமிழர்களின் இருப்பு பிற்கால அனைத்து அரசியல் மற்றும் இன கட்டுமானங்களுக்கும் முந்தியது. ஆயினும் கூட சமகால தமிழ் தலைவர்கள் பலர் இந்த யதார்த்தத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக தனிப்பட்ட வசதி, வெளி அழுத்தங்கள் அல்லது மேட்டுக்குடி நலன்களில் வேரூன்றிய அரசியல் சூத்திரங்களை ஊக்குவிக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உறுதிப்பத்திரங்களுடன் வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளுக்கான உரிமம் புதுப்பிப்பு காலம் 2026 ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளும் குறித்த அறிவித்தல் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 1 2025 முதல் டிசம்பர் 31 2026 வரை மட்டுமே உரிமம் புதுப்பித்தல் மேற்கொள்ளப்படும். அதன்படி ஜனவரி 31 2026க்கு பின்னர் உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருப்பது துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலை காரணமாக 2025-2027 ஆண்டுகளுக்கான தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவை புதுப்பிப்பதும் ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் புதுப்பிக்கப்படாவிட்டால் தாமத கட்டணம் வசூலிக்கப்படுவதோடு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கையில் சூதாட்ட விடுதிகள் மற்றும் பந்தய வியாபாரங்களுக்கான வரிகளில் அதிரடி மாற்றங்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது.
2025 ஆண்டின் 25ஆம் இலக்க பந்தயம் மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த புதிய வரி அறவீடுகள் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதன்படி சூதாட்ட விடுதிகளுக்குள் நுழைவதற்கான நுழைவு கட்டணம் இதுவரை $50 காணப்பட்ட நிலையில் அது தற்போது $100 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரஜைகள் எவரேனும் சூதாட்ட விடுதிக்குள் நுழையும் போது குறித்த நிறுவனத்தினர் தலா $100 அல்லது அதற்கு சமனான வெளிநாட்டு நாணயம் அல்லது இலங்கை ரூபாவை நுழைவு கட்டணமாக அறவிட வேண்டும். பந்தயம் மற்றும் சூதாட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் செலுத்தி வந்த 15% வரி தற்போது 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதாந்தம் $1 மில்லியன் அதிகமான மொத்த வருமானத்தை ஈட்டும் பந்தய முகவர்கள் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களுக்கு இந்த புதிய 18% வரி வீதம் பொருந்தும். இந்த புதிய வரி முறைமைக்கு அமைவாக செயற்படுமாறு அனைத்து சூதாட்ட விடுதி உரிமையாளர்களுக்கும் பந்தய வியாபார நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. நெதர்லாந்தின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வான்ஸ்லெக் தேவாலயத்தின் கோபுர பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புத்தாண்டு தினமான இன்று குறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது எதிர்பாராத விதமாக தேவாலயத்தின் மேல் பகுதியில் தீப்பற்றி எரிய தொடங்கி சிறிது நேரத்திலேயே தீ கோபுரத்தின் உச்சி வரை பரவிய நிலையில் தேவாலயத்தின் மேலிருந்து கரும்புகை வெளியேறுவதையும் தீப்பிழம்புகள் கோபுரத்தை சூழ்ந்திருப்பதையும் கண்ட அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்தவுடன் ஆம்ஸ்டர்டாம் தீயணைப்பு படையினர் ஏராளமான வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தேவாலயத்தின் கோபுரம் உயரமாக இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடம் என்பதாலும் தீயை அணைப்பதில் கடும் சவால்களை எதிர்கொண்ட நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீ ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் தேவாலயத்தின் பழமையான கோபுர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை அழைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்போது சஜித் பிரேமதாசவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் இனிவரும் காலத்தில் வர இருக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரல் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டிற்கான புதிய அரசியல் தொடக்கமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவு குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. குறித்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான $6000 உதவித்தொகை வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று முதல் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான வவுச்சர்கள் விநியோகிப்பதை பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு திரைசேரியிலிருந்து $15,000 கொடுப்பனவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து $10,000 கொடுப்பனவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பேராசிரியர் திஸ்ஸவிதாரண அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் கொழும்பு 8 பொரளையில் அமைந்துள்ள கலாநிதி NM பெரேரா மத்திய நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் முதலாளித்துவ முறையையே தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் சாடினார். சாதாரண மக்கள் மீது மறைமுக வரிகள் மற்றும் வட் வரி பாரிய சுமையாக சுமத்தப்பட்டுள்ள நிலையில் வரி செலுத்தக்கூடிய வசதி படைத்தவர்களிடம் முறையான வரி வசூலிக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த சூழல் சமூகத்தில் பெரும் அநீதியை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு எதிராக லங்கா சமசமாஜ கட்சி என்ற ரீதியில் முழுமையாக போராடப் போவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதோடு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாடின்றி உயர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் 30% அதிகமான மக்கள் வறுமையில் வாடுவதால் அவர்களின் தேவைகளுக்கு அரசாங்கம் விசேட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கிடையில் இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் சோசலிசம் மற்றும் இடதுசாரி கொள்கைகள் மீதான ஆர்வம்
அதிகரித்து வருவது ஒரு சிறந்த மாற்றமாகும் என அவர் குறிப்பிட்டார். ஒரு சராசரியான இடதுசாரி அரசாங்கமே நாட்டிற்கு தேவை என்பதை வலியுறுத்திய அவர், தற்போதைய அரசாங்கம் சாதாரண மக்களின் பிரச்சினைகளை விடுத்து முதலாளித்துவ வர்க்கத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் லஞ்சீட் பாவனையை தடை எனவும் பதிலீடாக வாழை இலையை பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உணவகங்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளின் போதும் லஞ்சீட் பயன்படுத்துவதற்கான தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. முன்னதாக உணவகங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. குறித்த அறிவிப்பை மீறி செயற்படுபவர்கள் மீது நீதிமன்றத்தினூடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை பொதுச் சுகாதார பரிசோதகர் பாத்தினேஸ் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் லஞ்சீட்டுகளுக்கு பதிலாக வாழை இலை, தாமரை இலை, தேக்கம் இலைகளை உணவு பொதியிடலுக்கு பயன்படுத்துமாறு பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் ஆலோசனை வழங்கியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் சேவை. பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படையற்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விசனம். துப்பாக்கிகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு. சூதாட்ட விடுதி மற்றும் பந்தய வரிகளில் திருத்தம் நாளை முதல் அமுல். புத்தாண்டு தினத்தில் நெதர்லாந்து தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து. புத்தாண்டின் முதல் நாளே ரணிலின் அரசியல் நகர்வு. மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்ட பணம். தற்போதைய அரசாங்கம் சாதாரண மக்களை கைவிட்டு விட்டது. திஸ்ஸவிதாரண கடும் விமர்சனம். யாழ் பருத்தித்துறை பகுதியில் முற்றாக தடை விதிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.